கண்டிங் சேனல் பீப்புள் சூப்பர் சிங்கர் சீசன் 10 உடைய நம்மளோட தேர்ட் வின்னரான வைஷ்ணவி இப்போது சோஷியல் மீடியாவில் லைவ் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கக்கிட்ட நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான் ஜெரோம் அப்படின்றவர் தான் வந்து நாங்கள் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் நாங்கள் எதிர்பார்த்தது உங்களை தான். எதனா வந்து அங்கே பிரச்சனை நடந்து எதனா மாற்றிட்டாங்களா கடைசியில் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க ரொம்பவே ஷாக்கிங்கான பதிலாம் சொல்லியிருக்காங்க. அது என்ன ஏது அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே தெளிவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் பேசி கேட்க ரெடியாக இருப்பேன் நம்புகிறேன். வாங்க அவன் ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வைஷ்ணவி பொறுத்த வரைக்கும் இந்த சூப்பர் சிங்கர் சீசன் 10 வந்து 10வது சீசனில் 3வது இடத்த பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 லட்ச ரூபாய் மதிப்புள்ள வந்து பரிசு அப்படின்றது அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ரொம்பவே சூப்பரான விஷயமா இருந்தாலுமே கூட அவங்கக்கிட்ட நிறைய பேர் வந்து கேட்டுட்ருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இல்லைங்க இப்போ வந்து இது எல்லாமே ஓகே தான், பட் இருந்தாலும் கூட நான் என்ன வந்து நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போட்டிருந்தோம். அப்படி இருக்கும் சமயத்தில் முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் தான் டேலண்ட்டுன்னு சொல்லிட்டு இருந்தோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வந்து 3வது இடத்த வந்திருப்பீங்க, ஜான் ஜெரோம் எப்படி வந்து ஃபஸ்ட் இடத்துக்கு வந்திருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்மளோட வைஷ்ணவ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லைங்க இது வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இந்த ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு, நீங்கள் தான் நல்லா பாடுறீங்க, அவங்க நல்லா பாடல, இவங்க நல்லா பாடல அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலுமே வந்து நாங்கள் ஃபினாலிஸ்ட்டுக்கு வந்துட்டோம் 5 பேருமே. அந்த இடத்துல யார் நல்லா பாடியிருக்காங்க அப்படின்றதுல தான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அந்த இடத்துல ஜான் ஜெரோம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்து பாடிட்டார். எங்களுக்குமே வந்து ரொம்பவே வந்து என்னப்பா இப்படி பாடிட்டாரே அப்படின்ற லெவலில் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து நாங்களே டிசைட் பண்ணிட்டோம் இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு. ஆனால் வந்து இப்போ 2வது 3வது இடத்துக்கு யார் அடிச்சுக்க போகிறோன்றது தான் காம்படிஷனாகவே போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ஜான் ஜெரோம் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபிக்ஸடாக அவர் தான் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி முன்னாடியே யாரும் வந்து அரேஞ்செலாம் பண்ணி வச்சிடல. அவர் சூப்பராக பாட ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து மக்களாகி நீங்கள் ஓட்டு போட்டிருக்கவே அவரை மக்களின் நாயகனாக அவரை வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. எனக்கு வந்து செகண்ட் பிளேஸ் வந்தது சந்தோஷம் தான். எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்குமே ஜான் ஜெரோமோட கண்டஸ்டன்ஸ் பிடிச்சிருந்து. எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க ஃபஸ்ட் பிளேஸ் வரணும்னு சொல்லி. பட் என்னால் வர முடியல. பட் ஆனால் வந்து தேர்ட் பிளேஸ் வந்தது எனக்கு சந்தோஷம் தான். நான் இனிமேல் வந்து ஃபியூச்சரில் நிறைய விஷயங்கள்லாம் மென்மாடி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதில் உங்களை மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி அவங்க இன்ஸ்டாகிராம் லைவில் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த்ரிஷா நயன்தாரா இவங்க 2 பேருக்குள்ளேயுமே வந்து பல நாளாக சண்டை போயிட்டுருக்கு. 2008 சண்டை இருக்குது, பேசுகிறதே கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது த்ரிஷா மேடம் ரீசெண்டான இன்டர்வியூவில் இதை பற்றி கேட்கும்போது, எஸ் ஆப்வியஸாக எங்கள் 2 பேரும் அங்கே சண்டை இருந்துச்சு. பட் ஆனால் அது தொழில் ரீதியாக கிடையாது, பர்சனல் ரீதியாக ஒரு சில சண்டைகள் இருந்துச்சு. அப்புறம் அது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச போக நாங்கள் வந்து பழகி அந்த விஷயத்தெல்லாம் நாங்கள் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டோம். இப்போ பிரச்சனையே கிடையாது. எனக்கு அவங்க ஒரு நல்ல நண்பியாக இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கும் நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் பேசுகிறது பழகிறது ஃபோனில் பேசிக்கிறதா இருந்துகிட்டு இருக்கோம். இப்போ எந்த பிரச்சனையுமே கிடையாது, அது எல்லாமே தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி மிர்சா மேடம் அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சம்டா கைஸ் பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.